ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப், டெய்லி டிவோஷனலுமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நாட்கள் எவ்வளோ வேகமாக போகிறதுல 8 மாதங்களை கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து இந்த 9வது மாதத்தின் இந்த 2வது நாளை கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஒரு கடந்த மாதங்களில் நிறைய துன்பத்தையும் வேதனைகளும் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாழா போய் பட்டு போய் உங்கள் வாழ்க்கை தரித்திரத்திலையும் வியாதியிலையும் ஒருவேளை நிந்த அவமானத்திலையும் இருளான வாழ்க்கையாக காணப்பட்டிருக்கலாம். தேவப்பிள்ளையில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நான் புதிதாக போகிறேன். ஏதோ ஒரு ஏரியாவில் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் இல்லை, சகலத்தையும், இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஆமே, சில வீடுகளை, சில ஆஃபீஸை தான் ரெனிவேட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னாக்கா அந்த வீடுகளை புதுசாக அதனுடைய செட்டப்பே மாற்றிடுவாங்க. அது பழைய காலத்தில் அது பழைசாக வேறு மாதிரி இருக்கும். அதை ரெனிவேட் பண்ண உடனே நம்மளுக்கு ஆச்சரியமாக்கும், என் வீடா இது, என் ஆஃபீஸ் ரூமா இப்படி மாறிடுச்சுன்னு. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சகலத்தையும் புதிதாக போகிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா தேவப்பிள்ளையில்? புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ ஹோப், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளை தராரு. அவர் புதுசாக மாத்திரம் சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக புதுசாக மாற்றுவார். சில நேரங்களில் மனுஷர்கள் வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் வாக்கு நிறைவேற்ற முடியாது. அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு இதை நம்புங்க தேவப்பிள்ளையில். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 30வது வசனம் ரொம்ப அற்புதமாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையே மாற்றுறாரா. இந்த பூமி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 1-2 வாசிப்பீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்துச்சோம். தெய்வ பிள்ளையில ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஆனா ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வார்த்தையாக இயேசு அற்புதமாய் அங்கே உருவாக்கப்படுகிறத பார்க்குறோம். அந்த உருவாக்குறதுல முப்பெரும் தெய்வம் ட்ரினிட்டி காட் எவ்வளோ அழகாக செயல்பட்டுறாங்க பாருங்க. இருள் வெளிச்சமாய் மாறிடுச்சு, ஒழுங்கினங்கள் ஒழுங்காக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் எதெல்லாம் வெறுமையாக இருந்துச்சோ எல்லாரும் நிரப்பப்பட்டது. இன்னைக்கு பூமியை ஆவியை அனுப்பி அவர் ஆமீன் உருவேற்றப்படுவாரனா, அதனோட ரூபத்தையே அதோட செட்டப்பையே மாற்றுவாரனா, உங்களை கைவிட்டுவாரா? உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். தெய்வ பிள்ளையே, ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களையும் அவர் மாற்றுவார். உங்கள் இருளான வாழ்க்கையை, உங்கள் வெறுமையான வாழ்க்கையை, ஆமே உங்கள் ஒழுங்கினமா ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி செஞ்சுறேன் அப்படின்னு சிலதில் நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்குவீங்க பாருங்க. எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குற கத்து. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நியூ திங்ஸை பார்க்க போறீங்க, நியூ டைமென்ஷன்ஸை பார்க்க போறீங்க, நியூ பிளஸ்ஸிங்ஸை பார்க்க போறீங்க. அழகாக நேர்த்தியாக செய்ய போகிறார். ஆமீன். நிச்சயமா நன்றி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனப்பா, சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அன்னைக்கு பூமியின் ரூபத்தையே நீங்க மாற்றுவீங்கன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாந்த உலகத்தை ஆண்டவரே அற்புதமாய் அழகாய் நீங்கள் சிருஷ்டிப்பீங்கன்னா, ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சிருஷ்டிக்கப்படணுமோ, எதெல்லாம் வெறுமையாக இருக்கோ, எதெல்லாம் இருளாக இருக்கோ, எதெல்லாம் ஒழுங்கினமாக இருக்கோ, இன்றைக்கு உங்கள் வார்த்தையை அனுப்புவீராக. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை புதிதாக்க வேண்டிய வார்த்தை புதிதாக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
புதிய நன்மைகள், புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். இவள் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே, ஆமென். அவர் புதுசாக மாற்றிட்டாரு. தைரியமாக போங்க. God bless you.